இந்து வரதன் சேனல் யோகாலயா சேனல் சார்பாக இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நம்ம கன்னடம் தமிழ் கன்னடத்து பைங்கிலின்னு சொல்கிற சரோஜாதேவி அம்மையாரை வந்து இன்னைக்கு நம்மளோட இல்லை. அவங்களுடைய ஆத்மா வந்து சாந்தி அடையணும். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக ரொம்ப சந்தோஷப்படணும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தன்னுடைய 15 வயசுலேருந்து நடிக்க வந்திருக்காங்க. 60-70 காலகட்டங்கள்லாம் ரொம்பவே அவங்க வந்து சிறப்பாக இருந்திருக்காங்க. அவங்களுடைய படங்கள் வந்து இன்னைக்கும் பேசப்படுறது. கொஞ்சம் கூட அவங்களுடைய படத்தில் வந்து ஒரு ஆபாசமாகவோ இல்லை வந்து ட்ரெஸ் கோடில் கூட பார்த்திங்கன்னா அந்த நாளில் பெரிய பெரிய இதில் கூட நடிக்கும் போதெல்லாம் கூட நல்லா அவங்களோட ட்ரெஸ் கோட்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்கள மாதிரி ஒரு பெரிய லெஜெண்டெல்லாம் வந்து நம்ம நிறைய அவங்கக்கிட்ட கற்றுக்க வேண்டியது. சினிமாவில் தாண்டி அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னுமே அவங்க கடைசி வரைக்கும் தன்னோட டிசிப்ளினாக நல்லா வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து வாழ்ந்திருக்காங்க. இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற தலைமுறைகள் நடிகைகள் மட்டும் கிடையாது, எல்லாருமே வந்து அவங்களாம் கற்றுக்கணும். என்னுடைய வயது மூர்ப்பின் காரணமாக சில உடல்நிலை பாதிப்புகள் வர்றது இயல்பு தான். அதனால் நம்மளை விட்டு அவங்க மறைஞ்சாலும் அவங்களுடைய படங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து நம்மக்கிட்ட வந்து பேசிட்டு தான் இருக்குது. இன்றைக்கும் அந்த 50 பிறந்தவங்க 60 பிறந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா சரோஜாதேவி மாதிரி நிறைய ட்ரெஸ் பண்ணிட்டு நல்ல அதை மாதிரியே அவங்கள மாதிரியே வாழ்ந்துட்டு இருந்தது. அது மாதிரி அவங்கள ஒரு கனவு நாயகின்றது உண்மைதான். அவங்கள மாதிரியே வாழ்ந்துட்டு இருந்தது நிறைய பேருக்கு தெரியும். அவங்களுடைய பாடல்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று அது சிட்டுக்குருவி செய்தி தெரியுமா, அது மாதிரி சிவாஜியோட மாதிரி பாலும் பழமும் நிறைய படங்கள் இருக்குது அவங்களோடது. சிவாஜியோடு நடிக்கும் போது பார்த்திங்கன்னா அவங்களுடைய நடிப்பு வந்து நல்ல ஒரு அவர் நடிக்கிற திலகம்ன்றனால அவரோட அதே மாதிரியே இவங்களும் அது உங்களுக்கு ஈடு கொடுத்து அவங்க நடிப்பாங்க. நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. பாவம் மன்னிப்பு, அது மாதிரி பெரிய பெரிய படங்கள்லாம் பீம்சிங் படங்கள் முக்கால்வாசி நடிச்சிருக்காங்க. அவங்க நடிப்பாங்க. இதே எம்ஜிஆர் அவர்களோட நடிக்கும் போது பார்த்திங்கன்னா அப்பயும் அவங்க வந்து அந்த ஒரு ஸ்டைலாகவே இருக்கும். எப்படி அவர் எம்ஜிஆர் அவர்கள் ஐயா அவர்களுக்கு ஸ்டைல் மாதிரி இவங்களோட நடிப்பு ஒரு ஸ்டைலாக இருக்கும். அது மாதிரி நிறைய ஜெமினி கணேசன் அவங்களுக்கும் கூட ஆடிப்பெருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்குமே காலத்தின் கட்டம் 60 வருஷங்கள் ஆயிடுது இப்போல்லாம் அந்த படம் வந்து. பட் இன்றைக்கும் நீங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பாட்டு, அந்த திரைப்பட காட்சிகள், அவங்க நடிக்கிறது எல்லாமே இருக்கும். இன்றைக்கி அதே மாதிரிலாம் அவங்க நடிகர்களெல்லாம் இப்போல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது. பல நடிகைகள் வந்துட்டு போயிருக்காங்க. இருந்தாலும் எப்பயுமே வந்து எவர்கிரீன் வந்து அந்த சரோஜாதேவி மேடம் வந்து எப்பயுமே எவர்கிரீன் எல்லாருக்குமே. அதனால் நம்ம தமிழ்நாட்டு சார்பாகவும்